அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின்ஸ் பாலிட்டியில் தினமும் 30 கேள்விகளாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இது 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட தேர்விலிருந்து ஒரு 30 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றில் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது? இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது? ஆப்ஷன்ல இந்த செயல்பாடுகள் வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு, மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதியுறவை பார்ப்பது. இதில் இந்த 3 கூற்றுகளுமே செயல்பாடுகளாக உள்ளன. கீழ்கண்டவற்றை பொருத்துக. சட்டம் அது இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன்ல விசாரணை ஆணைய சட்டம் 1952, மத்திய குடிமைப் பணிகள் நடத்தை விதிகள் 1964, பொது பணியாளர்கள் விசாரணைகள் சட்டம் 1850, அகில இந்திய பணிகள் விதிகள் 1968ஆம் ஆண்டு. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி கீழ்கண்டவற்றுள் எது எவை சரி? கண்டோன்மெண்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும். இது மட்டும்தான் சரியான ஒன்று. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல்புரிவதில்லை. இவை 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது தவறானது. 1 மட்டும் சரியான விடையாகும். அடுத்தது, எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43B இணைத்தது? அது எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, 97வது திருத்தச் சட்டம் 2011 ஏற்படுத்தப்பட்டது தான். கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக 43B இணைத்தது என்பது சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானது? இதில் சமத்துவ உரிமை, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்கான உரிமை இது தவறு. சுதந்திர உரிமை ஆப்ஷன் சி தவறான ஒன்றாகும். கீழ் காணப்படுபவைகளில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது? ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது. இதில் தனித்துவமான மத்திய பகுதிகள் என்பது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்களாக கிடையாது. டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹாவை பற்றி சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். இவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது சரி. அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது தற்காலிக தலைவர். ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் சரியான ஒன்று. எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை? இதுல சட்டமன்ற உறவுகள் இருக்கு, நிர்வாக உறவுகள் இருக்கு, நிதி உறவுகள் இருக்கு. பொது வகை உறவுகள் உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே கிடையாது. கீழ்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் யார்? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். யாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை சபாநாயகர் ஆவார். 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1952 முதல் பொது தேர்தல், அதில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 22 என்பது சரியான விடை. எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்றுத்தந்தது? எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்றுத்தந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 69வது சாசன திருத்தமாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம் என்ன? சரத்து 15 நோக்கம் பார்த்தீங்கன்னா, இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது என்பதுதான்
சரத்து 15 நோக்கம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. கீழ்கண்ட வாக்கியங்களை உற்று நோக்கவும். ஆம்புட்ஸ்மேன் என்பவர் அரசின் உயரதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஆவார். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதற்காக மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஆப்ஷன் கூற்று 1 மட்டும் பார்த்தீங்கன்னா சரியானவையாகும். அதில் ஆம்புட்ஸ்மேன் என்பவர் அரசின் உயரதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி என்பது மட்டும் சரி. கீழ் காண்பவனவற்றை பொறுத்துக. தடுப்பு காவல் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? அதே மாதிரி தேச பாதுகாப்பு சட்டம், தீவிரவாத தடுப்பு சட்டம். அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. தடுப்பு காவல் சட்டம் 1950, தேச பாதுகாப்பு சட்டம் 1980, தீவிரவாத தடுப்பு சட்டம் 2002, உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. கீழ் காண்பவனவற்றை பொறுத்துக. போதுமான வாழ்வாதாரம், அதற்கு சட்ட உறுப்பு என்ன வரும்? அதே மாதிரி கண்ணியமான தரவாழ்வு, பணி உரிமை, மக்கள் நலன். ஆப்ஷனில் பாருங்க. போதுமான வாழ்வாதாரம் சட்ட உறுப்பு 39, கண்ணியமான தரவாழ்வு சட்ட உறுப்பு 43, பணி உரிமை சட்ட உறுப்பு 41, மக்கள் நலன் சட்ட உறுப்பு 38. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும், அதில் தவறான கூற்றை கண்டறியவும். தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மையானது. இதெல்லாம் தவறுதான். நல்லாட்சி மற்றும் மேம்பாடு, அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது, ஊழலை தடுத்தல். இதில் தவறான கூற்றை எதுன்னு பாருங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாவே நம்ம சொல்லிடலாம். இதில் 2 மட்டும். அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது என்பது தவறான ஒன்றாகும். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. சரியாக பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்கவும். அரசமைப்பு திருத்தல் சட்டம் என்ன? அதே மாதிரி கூற்று 53. கோவா மாநில தகுதிநிலை 56 பாருங்க. 55, 36. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 53 திருத்தல் சட்டம் எண் மிசோரம் மாநில தகுதி நிலையை கூறுகிறது. 56 திருத்தல் சட்ட எண் கோவா மாநில தகுதி நிலை. 55 திருத்தல் சட்டம் எண் அருணாச்சல பிரதேச மாநில தகுதி நிலை. 36 திருத்தல் சட்டம் எண் பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநில தகுதி நிலையை பற்றி கூறுகிறது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று. இந்திய அரசமைப்பில் பொதிந்துள்ள சோசலிச கோட்பாட்டின் தன்மையானது. அப்படி ஆப்ஷன்ல அரசு நடவடிக்கைகளில் சோசலிச கருத்துக்களின் தாக்கம் மக்களாட்சி சோசலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டது. இதில் 1, 2 இந்த 2 கூற்றுகளும் சரி. கிழக்கு ஐரோப்பிய கூட்டு சோசலிச முறையை போன்றது முழுமையான மார்க்சியத்தின் தாக்கம். இதில் 3, 4 கூற்று வந்து தவறான ஒன்றாகும். இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது எதன்படி உள்ளது? இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தம் சமத்துவவாதம் என்பது சரி. பின்வருவனவற்றில் எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது? இதில் நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல், நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல், நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல். இதில் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஒன்று. நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது. இந்த 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். சமய சார்பின்மை என்ற சொல் எந்த வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது? அது எந்த மொழி வார்த்தை? சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது என்பது சரி. காரணம் மற்றும் கூற்று முறை. அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது.
அது காரணம் பார்த்தீங்கன்னா அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. இதில் கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பின் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. இந்த பகுதி 4A தான் அடிப்படை கடமைகள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ளன. கீழ் காண்பவனவற்றில் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எந்த குழு? திட்டக்குழுவினால் 1985ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட குழு GVK ராவ் குழு என்பது சரியான விடை. கீழ்கண்ட நாடுகளின் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா கொண்டுள்ளது? நம்ம பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா கொண்டுள்ளது. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதில் இந்த 3 கூற்றுகளுமே சரி. இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்து செயல்படும் என்பது தவறான ஒன்றாகும். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நிதிக்குழு குறித்து சரியானவை என்ன? இது சட்டப்பூர்வமற்ற அமைப்பு என்பது தவறு. பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பாகும். இது சரியான ஒன்று. முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்பு சரி. மேற்கண்ட எதுவும் இல்லை. இதுல நிதிக்குழு குறித்து பார்த்தீங்கன்னா பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு என்பது சரியான விடையாகும். அரசியலமைப்பின் எந்த பிரிவின் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது? அது எந்த பிரிவு? இதுவும் முக்கியமான கேள்வி. பிரிவு 338ஆம் பிரிவுல தான் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது? அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது? இதுல பிரிவு 11 என்பது சரியான விடை. சமூக இயக்கம் என்பதன் ஓர் இன்றியமையாத வடிவமாகும். ஆப்ஷன்ல பாருங்க. சமூக இயக்கம் என்பது கூட்டு நடத்தை என்பதன் இன்றியமையாத வடிவம் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.